ஹலோ விவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனால் என் கையில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கிடையாது. அதே மாதிரி என்னால் ஆஃபீஸ் ஷாப்லாம் போட முடியாது. ஆனால் நான் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு நல்ல பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சரியான வீடியோ தான். அதாவது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஜாப்லெஸ் பீப்புளாக இருக்கலாம். இப்படி யார் வேணும்னாலும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஷாப் தேவையில்லை, பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. கொஞ்சம் வீட்டிலே இருந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்கள் ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படி இந்த பிஸ்னஸை துவங்கி நிறைய மணியும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிதான் நீங்கள் குறைந்த முதலீட்டில் என்னென்ன தொழில்கள்லாம் தொடங்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு தயாரித்தல் இந்த ஒரு தொழில் தொடங்கலாம். அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள், அதுக்கப்புறம் விஷஸ் கார்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேல் பண்ணலாம். அதில் முக்கியமானதாக ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே நீங்கள் சோப்பு தயாரிக்கிற இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் முக்கியமான ஒரு விஷயம் தான் சோப்பு. அதில் பார்த்தீங்கன்னா சலவை சோப்பு, குளியல் சோப்பு மற்றும் மருத்துவ குணமடங்கிய சோப்புகள் இப்படி பல வகைகளாக இருக்குது. இதில் நீங்கள் 3 வகை சோப்புகளையும் வீட்டில் இருந்தே தயாரிக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் முறையாக ஒரு பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி அங்கீகாரம் பெற்ற வகுப்புகளுக்கு சென்று நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் சூப்பராகவே இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். அதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த சோப்பு தயாரிப்பதற்கான உபகரணங்களோடு சேர்த்து தொழிலை நீங்கள் வீட்டிலேயே தொடங்கலாம். இதுக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுடைய பயிற்சி. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்குறதுக்கு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபேஷன் புட்டிக். அதாவது உங்களுக்கு ஃபேஷனில் ஒரு ஈடுபாடு எப்போவுமே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆர்வத்தையும் திறமையும் பயன்படுத்தி ஆன்லைன் புட்டிக்கை நடத்துவது ஒரு சிறந்த வழி உங்களுக்கு. 2024 ஆண்டுக்குள்ள ஆடை தொழிலில் 153 பில்லியனுக்கும் அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புள்ளி விவரம் மதிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தயாரிப்புகளை மீஷோ மற்றும் அமேசான் போன்ற தளங்களிலும் நீங்கள் வியாபாரமும் செய்யலாம். அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருமளவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதிக வருமானமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பொருட்கள் வாங்குறீங்களோ, என்ன குவாலிட்டியில் வாங்குறீங்களோ அதை பொறுத்து நிறையவே சேஞ்சஸ் ஆகும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள். அதாவது கையால் செய்யப்பட்ட மற்றும் வீட்டில் தயாரிக்கக்கூடிய கைவினை பொருட்களுக்கு சந்தையில் எப்போவுமே ஒரு தனி மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் மனிதர்களால் கையிலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்களை ரொம்பவே விரும்புவாங்க. அப்படி தான் கைவினை பொருட்களில் குக்கிகள் மற்றும் மணி வேலைப்பாடுகள், உலோக வேலைப்பாடுகள், கையால் செய்யப்பட்ட ஆடைகள், வாசனை மெழுகுவர்த்திகள் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. விளையாட்டு பொம்மைகள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய கைவண்ணமால் உங்களுக்கு பிடிச்ச வகையில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய வகையில் இந்த கைவினை பொருட்களை செய்து விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபமே கிடைக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வாழ்த்து அட்டை. அதாவது ஒரு விஷஸ் கார்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உலகத்தில் எப்போவுமே நமக்கு யாராவது ஏதாவது செய்திகளை சொல்கிறாங்க, ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் அப்படின்னு இப்போ இருந்தாலுமே ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு கார்டில் கொடுக்கும் பொழுது அது பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷஸ் கார்டை நீங்கள் வெவ்வேறு விதங்களாக, அதாவது நிறைய நிகழ்வுகளுக்கு கொடுக்குற மாதிரியான விஷஸ் கார்டை நீங்கள் தயாரித்து உங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸை நல்ல வருமானம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சோஷியல் மீடியா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாகவும் உங்களுக்கு அமையும். இந்த ஒரு பிஸ்னஸும் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணி ஒரு நல்ல வருமானமும் பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு இவ்வளோ வகையான நிறைய தொழில்களும் இருக்குது. பெண்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஒரு தொழில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேற ஒரு தொழில் இருக்குது, இது ஸ்டார்ட் பண்ணால் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தகவல் மீடியா சேனலை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.